வணக்கம். இந்த உலகத்துல இருக்கிற நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு காமனான கேள்வி என்னன்னா, மனிதர்கள் இறந்ததுக்கு அப்புறம் எங்க போறாங்க? என்ன ஆகுறாங்க? உண்மையிலேயே சொர்க்கம், நரகம் அப்படின்ற ஒண்ணு இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா, அது எங்க இருக்கு? அப்படின்ற மாரியான கேள்விகள்லாம் நெறைய பேருக்கு இருக்கு. இந்த வீடியோல இந்த கேள்விகளுக்கான எக்ஸாக்ட்டான பதில்கள நம்ம பார்க்க போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல யாருக்குமே ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க எங்க போறாங்க? என்ன ஆகுறாங்க? அப்படின்னு சொல்லி எக்ஸாக்ட்டா தெரியாது. ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சில நம்புற மாரி இருக்கிற கான்ஸ்பிரசி தியரீஸ பத்தி பார்க்க போறோம். அதே மாரி நிஜத்திலேயே நடந்த சில லைவ் இன்சிடென்ட்ஸ் இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரியல் இன்சிடென்ட்ட பத்தி சொல்லப் போறேன். ஸோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த நபருடைய பேரு தான் ஜெரால்ட் ஜான்சன். இவர் வந்து ஒரு ஃபாதர். இவர் அமெரிக்காவை சார்ந்தவர். கடந்த 2016ஆம் ஆண்டு இவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாரு. அப்படி இவர் இறந்து போய் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இவருக்கு ஷாக் ட்ரீட்மென்ட் அப்படின்றது கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் மீண்டும் உயிர் பிழைச்சு வராரு. அப்படி உயிர் பிழைச்சதுக்கு அப்புறம் அவர் சொன்ன சில விஷயங்கள் தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நரகம் வந்து இந்த பூமிக்கு அடியில தான் இருக்கு. அத நாய் முகம் கொண்டவர்கள் தான் அந்த நரகத்தை வந்து கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஜெரால்ட் ஜான்சன் சொல்றாரு. சோ இப்போ நான் ஏன் இத பத்தி சொல்றேன் அப்படின்னா, 1960கள்ல ரஷ்யன் கவர்ன்மெண்ட் வந்து ரஷ்யால வந்து இந்த உலகத்தோட டீப்பஸ்ட் ஹோல், அதாவது ஆழமான குழிய தோண்ட முடிவெடுக்கிறாங்க. ரஷ்யால உள்ள சைபீரியா அப்படின்ற பகுதியில வந்து அவங்க அந்த டீப்பஸ்ட் ஹோல தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. உலகத்தோட ஆழமான குழிய தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து அதை எதிர்த்து புரொடெஸ்ட் பண்றாங்க. ஏன் புரொடெஸ்ட் பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. என்னன்னா, பூமிக்கடியில தான் வந்து நரகம் இருக்கு அப்படின்னும், இப்ப ரஷ்யன் கவர்ன்மெண்ட் வந்து ரொம்ப ஆழமான குழிய தோண்டுனாங்கன்னா, பூமிக்கடியில இருக்கிற சாத்தான்கள் வந்து வெளிய வந்துரும். பூமிக்கு மேல வந்துரும் அப்படின்னு சொல்லி, அங்க இருக்கிற மக்கள் வந்து நம்புனதுனால புரொடெஸ்ட் பண்றாங்க. ஆனா, அந்த புரொடெஸ்டையும் தாண்டி ரஷ்யன் கவர்ன்மெண்ட் வந்து அந்த குழிய தோண்டுறாங்க. கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த குழிய வந்து தோண்டி முடிக்கும்போது, அதுக்கு மேல அவங்களால அந்த குழிய தோண்ட முடியல. ஏன்னா, அங்க வந்து நெறைய அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமா நெறைய மனிதர்களுடைய அலறல் சத்தங்கள், அதே மாரி அங்க இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு. அதுக்கு மேல அந்த பணிகள அவங்களால தொடர முடியல. இதனால ரஷ்யன் கவர்ன்மெண்ட் 1960ஸ்ல அந்த ப்ராஜெக்ட்ட பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சோ இப்ப நம்ம இந்த ஜெரால்ட் ஜான்சனுடைய கதையையும், இந்த ரஷ்யாஸ் டீப்பஸ்ட் ஹோலையும் வச்சு பார்க்கும்போது, ஒருவேள பூமிக்கடியில தான் நரகம் இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எல்லார் மத்தியிலும் எழ ஆரம்பிச்சிருக்கு. சோ இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி. சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஏன்சியன்ட் எகிப்த் மக்கள் வந்து இந்த டெத்த பத்தி அவங்க என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். சோ எகிப்த் மக்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் இந்த பூமியில இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க திருப்பி இந்த பூமியில தான் வந்து பிறப்பாங்க அப்படின்னு எகிப்த் மக்கள் வந்து நம்புறாங்க. முக்கியமா வந்து ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற ஒரு ஜர்னி, ஒரு பயணத்தை மேற்கொண்டுட்டு அந்த ஜர்னியை முடிச்சுட்டு திருப்பி இந்த பூமியில தான் வந்து அந்த மனிதன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி எகிப்த் மக்கள் வந்து நம்பியிருக்காங்க. இதனால தான் வந்து எகிப்துல யாராவது இறந்திருந்தா கூட அவங்களுடைய பாடிய மம்மிஃபை பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதாவது இவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க திருப்பி இந்த பூமியில பிறந்து வரும்போது அவங்களுடைய பொருட்கள அவங்களே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இவங்க நம்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சில ஃபேக்ட்ஸ பார்க்கலாம். சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 7 நிமிஷம் வந்து அந்த மனிதனுடைய பிரெயின், மூளை வந்து உயிரோட இருக்கும், ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 7 நிமிஷத்துல அந்த மனிதனுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயமுமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அவங்களுடைய மெமரீஸ் ஃபுல்லா வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இறப்பு அப்படின்ற ஒண்ணே நிரந்தர தூக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமியுடைய ஒரு இடத்துல ஒரு மனிதன் இறந்தானா, அதே நேரத்துல இந்த பூமியுடைய இன்னொரு இடத்துல அந்த மனிதன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. ஃபைனலா இப்ப நம்ம மல்டிவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட பத்தி பார்க்கலாம். இது வந்து சயின்டிஃபிக்கா சொல்லப்படுற ஒரு விஷயம் தான். என்னன்னா, இப்ப இந்த பூமியில ஒரு மனிதன் இறந்தானா, அந்த மனிதன் இதே மாரி இருக்கிற வேற ஒரு பூமியில பிறப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பேசிக்கா அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, மனிதர்களுக்கு இறப்பே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப வந்து ஒரு சாப்டர் முடிஞ்சுட்டு இன்னொரு சாப்டர் எப்படி தொடங்குமோ, அந்த மாரி இந்த பூமின்றது ஒரு சாப்டர். இந்த சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒரு பூமியில அவங்க பிறப்பாங்க அப்படின்றது இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட் மூலியமா சொல்ல வராங்க. இதெல்லாம் வந்து கான்ஸ்பிரசி தியரீஸ் தான். இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. See you next video. Until signing off by Sabari Karthik.